சோழர்களின் காலகட்டத்தில் ஒரு சிறப்பான வீரனாகத் திகழ்ந்தவன் ஜானக்கியன். அவன் பெயர் பொது வரலாற்றில் அதிகம் குறிப்பிடப்படாததற்குக் காரணம் அவன் ஒரு இரகசிய நாயகனாக செயல்பட்டதுதான். 11ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் தனது பேரரசை விரிவுபடுத்திய காலத்தில் உள்ளே இருந்த சிலர் சதி செய்தனர். வெளியில் இருந்து எதிரிகள் வரவில்லை, ஆனால் சோழர்களுக்குள்ளேயே சில உறவினர்கள் எதிராக இருந்தனர். இக்காலத்தில்தான் ராஜராஜ சோழனின் இரகசிய காவலராக அதன் நிழலென செயல்பட்டவன் ஜானக்கியன். ஜானக்கியன் ஒரு சாதாரணமான போராளியாக இருந்தபோதும் அவனுடைய திறமைகள் அரசவையில் கவனிக்கப்பட்டன. அவன் குத்துவிளக்குச் சண்டை, கயிறில் நடக்கும் வேகம், ஒளிந்து செல்லும் திறன் போன்றவற்றில் மிகவும் திறமையானவன். அவன் பெரும்பாலும் இரவில் செயல்பட்டு சதிகளைத் தடுக்கும் கடமையில் இருந்தான். ஒரு நாள் ராஜராஜ சோழனின் செல்வப் பொக்கிஷங்களை ஒரு குழு திருடப் போவதாக செய்தி கிடைக்கிறது. ஆனால் உண்மையான சதி அதைவிட ஆபத்தானது. ராஜராஜ சோழனையே கொன்று அரசு கைப்பற்ற ஒரு உள்ளார்ந்த திட்டம் தீட்டப்பட்டது. ஜானக்கியன் தனது நிழல் உளவாளிகளின் மூலம் இதை அறிந்து அந்த சதியை முறியடிக்க தனது உயிரையே பணயம் வைத்தான். கோட்டையில் நடந்த இரகசிய சண்டையில் சதி திட்டமிட்ட குற்றவாளிகளை ஜானக்கியன் தனது உளவுத்திறன், அதிரடியான சண்டை முறை மற்றும் நம்பிக்கையுள்ள தளபதிகளின் உதவியுடன் வீழ்த்தினான். இறுதியில் அவன் முகமூடி அணிந்திருந்த ஒரு முக்கியமான நபரை எதிர்கொண்டான். அது ராஜராஜ சோழனின் அருகிலிருந்த யாரோ ஒருவராக இருக்கலாம். அந்த மனிதன் ராஜராஜ சோழனின் உறவினராக இருந்தவன். அவனை ஜானக்கியன் வெற்றி பெற்றான். ஆனால் அந்த சம்பவத்திற்குப் பிறகு அவன் வரலாற்றிலிருந்து மறைந்துவிட்டான். சிலர் கூறுவதற்கேற்ப அவன் மன்னரின் இரகசிய ஆலோசகராக இருந்து பின்னர் நாட்டின் காப்பாளராக வாழ்ந்தான். ஜானக்கியனின் பெயர் வரலாற்றில் பெரிதாக எழுதப்படவில்லை, ஆனால் அவன் செய்த காரியம் சோழப் பேரரசை பாதுகாத்ததாகும்.